ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவார். நீங்க ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் இல்ல, நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் தருவேன்னு சொன்னாரு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ரொம்ப பலன் உள்ளது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்க ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல். ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். என்ன உங்க ஜெபம் ரொம்ப கர்த்தர் சொல்ற. இந்த பிசாசு, இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வந்து வேற எதுலயும் போகாது. பிசாசு வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த பிசாசை துரத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உபவாசம் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு முன்னால சாட்சியா இருக்கணுமா? உங்களால பாவத்துல இருந்து வெளியில வர முடியலையா? உங்களால உலக கவலையில இருந்து வெளியில வர முடியலையா? உங்களால உபத்திரவ போராட்டத்தை மேற்கொள்ள முடியலையா? நீங்க அடிக்கடி பின்வாங்கி போயிடுறீங்களா? கர்த்தரை விட்டு வெளியில போயிடுறீங்களா? விசுவாசத்தை விட்டு வழிவிலக போயிடுறீங்களா? சோதனை காலத்துல உங்களால நிற்க முடியலையா? உபவாசம் போடுங்க. நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். உன்னை பலப்படுத்துவாரு. நீ பலவீனமா இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்த அவருடைய பலன் உனக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உன் ஜெபம் ரொம்ப வல்லமையானது.